வணக்கம் வந்ததுங்க பவர் பேக்டு பாட்காஸ்ட் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானல் வாழம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 15 என்ன பார்க்க போகிறோம்? மிரவக் சேலஞ்சோட டே 13 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய நன்றி சொல்ல போகிறோம் அண்ட் நிறைய ரெஸ்ட் எடுக்க போகிறோம், பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி மிரவக் எக்ஸஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காலை எழுந்தவுடன் உங்கள் கண்களை திறந்தவுடன் என்ன பண்ணுவீங்க? பல் வளர்க்குவீங்கன்றது கிடையாது, அது தவிர்த்து வேறு என்ன பண்ணுவீங்க? இந்த பழக்கம் இல்லைனா இனிமேல் இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. என்ன பழக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா, காலை எழுந்தோடனே குட் மார்னிங் பெட், தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கம்ஃபர்டபுள், ஐ லவ் யூ, திஸ் இஸ் அ பிளெஸ்ட் டே, ஆல் இஸ் வெல், ஐ ஹவ் டைம் ஃபார் எவ்ரி திங் ஐ நீட் டு டூ டுடே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காலை எழுந்திரிச்சோடனே நீங்கள் படுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த படுக்கைக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பெட்டில் படுத்திருந்தா பெட்டுக்கு நன்றி சொல்லலாம், கீழே படுத்திருந்தா கீழே இருக்க பாய்க்கோ இல்லை கீழே இருந்த ஃப்ளோருக்கோ நன்றி சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் ஜம்முன்னு ஜாலியாக ஹாப்பியாக நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சிங்க இல்லைங்களா, நடுவில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சிங்களா. ஸோ அந்த தூக்கத்துக்கும் அந்த தூக்கத்தை உருவாக்கின அந்த இடத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிட்டு இந்த டே செம்மையாக இருக்க போது, நம்ம பிளெஸ்டான டேவாக இருக்க போகுது, எனக்கு தேவையான விஷயங்களுக்கான நேரம் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம காலை எழுந்திரிச்சோன்னே எனக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது, காலை எழுந்திரிச்சு ஐயோ நீங்களோட டாஸ்க்லாம் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடய தான் நான் எழுந்திரிச்சிருக்கேன் பல நாட்கள். ஸோ அதனால் இந்த ஐ ஹாவ் டைம் ஃபார் எவ்ரி திங் ஐ நீட் டு டூ டுடே அப்படிங்கிற ஒரு லைனை நீங்கள் சொல்ல எனக்கு தேவையான நேரம் எனக்கு இருக்குது, எனக்கு எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுக்கான டைமை நீங்கள் உருவாக்கிப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த அஃபர்மேஷனை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, take few more minutes to relax and let this affirmation flow through your mind அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்கள் உடம்பு முழுக்க பரவறதுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. உங்கள் மைண்ட் முழுக்க உங்கள் பாடி முழுக்க இது பரவி உங்கள் பாடி ஒரு ரெஸ்ட்டான ஒரு பொசிஷனுக்கு வரும், ரெஸ்ட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ அப்போ எழுந்து போய் உங்களோட மிரரில் உங்கள் கண்களை பார்த்து அந்த அழகான நபர், அந்த ரிலாக்ஸான பர்சனை பார்த்து சிரிங்க. அந்த ரிலாக்ஸான பர்சனை பார்த்து நீங்கள் சிரிச்சதோ அந்த நபரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடியில் கண்களை பார்க்கும்போது குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி உங்கள் நேமை சொல்லி ஐ லவ் யூ, ஐ ரியலி ரியலி லவ் யூ, தேர் ஆர் கிரேட் எக்ஸ்பீரியன்சஸ் கம்மிங் யுவர் வே டுடே அண்ட் தென் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓ யூ லுக் வண்டர்ஃபுல் டுடே, யூ ஹேவ் த பெஸ்ட் ஸ்மைல், ஐ விஷ் யூ அ டெரிஃபிக் டே டுடே அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கும் போதே எவ்வளோ செம்மையாக இருக்குது இல்லையா? இது நமக்கு நம்ம சொல்லிக்கிட்டா எப்படி இருக்கும்? இது பெரும்பாலும் நம்ம இன்னொருத்தருக்கு தான் சொல்கிறோம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் குட் மார்னிங் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்டுக்கான ஒரு வார்த்தை. அதனால் அந்த குட் மார்னிங் அப்படிங்கிறதே ரொம்ப பயந்து சொல்லுவோம். பட் அதெல்லாம் ஹாப்பியாக இவ்வளோ ஜாலியாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்களா? இது நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், மிரவக் கேஸில் ரியலைஸ் பண்ணுறேன். குட் மார்னிங் அப்படிங்கிறத ஹாப்பியாக நீங்கள் உங்கள் மார்னிங் செம்மையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம விஷ் பண்ணுறோம். ஆனால் அதையே நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேயாக இருக்கணும், இவங்களை பார்த்தா இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அப்போ தான் அது மரியாதை அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருந்துருக்குறோம் குட்டி வயசில். ஸோ அதனால் நம்ம அதை பிரேக் பண்ணி இனிமேல் குட் மார்னிங் நம்ம மற்றவங்கள பார்த்து சொல்கிறோமோ இல்லையா, நம்மளை பார்த்து நம்ம சொல்கிறோம். நம்ம கண்ணாடியை பார்த்து குட் மார்னிங், இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக சூப்பராக செம்மையாக இருக்கிற, உன்னோட மார்னிங் செம்மையாக இருக்கும் அப்படி சொல்லி நான் வாழ்த்துறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம சூப்பராக டேவாக இருக்க போகுது, நம்ம பிளெஸ்டான டேவாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம கண்ணாடியை பார்த்து சொல்கிறோம் அண்ட் மாஸ்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மிரவக் எக்ஸசைஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஆட் திஸ் டுடே. நீங்களோட மிரவக் எக்ஸசைஸை சீரியஸாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லும் போது உங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் கிவிங் சைட்லையும் இருப்பீங்க, ரிசீவிங் சைட்லையும் இருப்பீங்க. அது ரெண்டுமே கலந்து இருக்கும் போது அது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் யுவர் ஹாட் தாட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐ ஓப்பன் நியூ டோர்ஸ் டு லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய கதவுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மூடிக்கிட்டே வருவீங்க. அதாவது சில தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் மூடிருப்பீங்க, சில தேவையில்லாத சுச்சுவேஷன், சில பிளேஸ்லேருந்து உங்களையே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சில டோர்ஸ் தானாக மூடும், சில டோர்ஸ் நம்மளே மூடிட்டு வருவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகிற ஒவ்வொரு டோரும் உங்களோட ஹாப்பினஸை நோக்கி, உங்களோட ஜாயை நோக்கி, உங்களோட மனநிம்மதியை நோக்கி, உங்களோட ஹீலிங்கை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள் அண்ட் நம்புங்க. சரிங்களா? ஸோ இந்த டோரில் நீங்கள் எதை திறந்தாலும் உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த எந்த டோர் நான் திறக்க போகிறேன் அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கலாம். அந்த குழப்பத்துக்கு மேலே இருக்க சக்தி எனக்கு உதவி பண்ணுப்பா, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் சூஸ் பண்ணணும், எது நான் செம்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மேலே இருக்க சக்தி எனக்கு கைட் பண்ணும் அப்படிங்கிறதே நம்ப சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ மேட்டர் விச் டோர் ஓப்பன்ஸ் ஆர் விச் டோர் க்ளோசஸ், யூ ஆர் ஆல்வேஸ் சேஃப்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த கதவை திறந்தாலும் சரி, எந்த கதவை மூடினாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போனாலும் சரி, எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி லூசி ஹே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் லைஃப்பில் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் நீங்கள் போடுங்க. அண்ட் நிறைய ஜாய், நிறைய ஹாப்பினஸ் என் வாழ்க்கையில் வரும், அதுக்கான டிசர்விங்னஸ் எனக்கு இருக்குது, நிறைய கதவுகள் வந்து என் வாழ்க்கையில் திறக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து கதவுகள் வந்து திறக்கும், நான் திறப்பேன்டா, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கடா அப்படிங்கிற ஒரு விதையை உங்களுக்குள்ளே போட்டு வைங்க. அதுவே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஒரு வழிகாட்டுதல்ன்றதை தாண்டி ஒரு ரிசப்டிவ்னஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அதாவது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை கொண்டு வரும். ஸோ அப்படி கொண்டு வர நம்ம ஒரு படத்தோட டைலாக் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தயாராக இருக்குமோ அதுக்கேற்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் தயாராக இருங்க. உங்களோட லைஃப்பில் சூப்பரான விஷயங்கள் நடக்க போகுது, சமையல் விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத மாதிரி நம்புங்க. அண்ட் அதுக்கு தயாராக இருங்க. அண்ட் வந்து வானன் வாழம் சார்பாக, பவித்ரா சார்பாக உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான சூப்பரான விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அந்த டே 13 எக்ஸசைஸை டே 13 மிரர் ஒர்க் சேலஞ்சை நான் அப்படியே முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸை? ஜாலியாக இருந்துச்சா, ஹாப்பியாக இருந்துச்சா, இல்லை கஷ்டமான விஷயங்களாக இருந்துச்சா, இல்லை கசப்பான தருணங்கள் நடந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜான வானன் பவாளம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டான @hariga32 THE_KRIGA32 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலும் ஷேர் பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைப்பா, நான் மெயில் ஐடி தான் வச்சிருக்கேன், எனக்கு இமெயில் மட்டும் தான் பண்ண தெரியும் அப்படின்றவங்க கவலையே இல்லைங்க. வானன்பவாளம்@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை இங்கே ஷேர் பண்ணலாம். சரிங்களா? அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். நன்றி ஃபார் போனால் வராது, பொழுதுபோனால் கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவிடுவதற்கு இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.